வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி நான் பாண்டிச்சேரிக்கு அம்மா வீட்டுக்கு திருவிழாவுக்கு போயிருந்தேன். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நானும் பசங்களும் சாதா பஸ்ஸில் ஊருக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் என்னோடய வீட்டுக்கார் ஏசி பஸ்ஸில் வந்தாங்க. அதில் 400 டிக்கெட்டு. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சாதா பஸ்ஸில் 150 டிக்கெட், 150 ரூபா, 660 தான். 400 பாருங்கள். ஒரு ஃபேஷியல் வெட் கிளாத் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சிப்ஸ் பாக்கெட். இது வேர்க்கடலை பர்ஃபி இருக்கு இல்லையா, அது ஒன்று. அதுக்கப்புறமா அந்த மேங்கோ ஜூஸ் ட்ரிங்க் ஒன்று. இவ்வளோ தான் இருந்துச்சு. இதுக்கு 400 ரூபா. சாதா பஸ்ஸுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். சென்னை டு பாண்டிச்சேரிக்கு. இது காலையில் எல்லோரும் அந்த அம்மனுக்கு செடல் சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டுக்கிட்டு ஊர்வலமாக ஊரை சுற்றி ஊர்வலம் வருவாங்க. அப்போ தெருவுலலாம் அந்த வெயிலில் அவங்களுக்கு கால் சூடு தெரியக்கூடாதுன்றதுக்காக தண்ணி எல்லாருமே மொண்டு மொண்டு ஊற்றுவாங்க. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க தண்ணி ஊற்ற சொல்லி. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு வாசலில் நல்லா தண்ணி ஊற்றி விட்டோம்னா அவங்களுக்கு வெயிலுக்கு சூடு தெரியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு மேலக்காரங்க மேளம் அடிச்சுட்டே போவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படியே சுற்றி திருப்பியும் ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அந்த சைடு போயிட்டு தான் எல்லை பகுதி, அந்த சைடு போயிட்டு திருப்பியும் ரிட்டர்ன் வந்துடுவாங்க. இது ஃபஸ்ட்டு முதல்ல அந்த அழகு போட்டிருக்காரு இல்லையா, அவர் போகிறாரு. அவருக்கு பின்னாடி எல்லாருமே போவாங்க. இப்போது இந்த ஊர்வலம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டில் எல்லாருமே கூழ் கரைச்சி ரெடியாக வச்சுருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் கூழை ஊற்றிட்டு வரணும். இப்போ இவங்க சுற்றிட்டு கரெக்டாக கோயில் உள்ள என்ட்ரு ஆகும்போது கூழ் எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டு வந்தாச்சு. ஈவினிங் போய் பொங்கல் வச்சுட்டு வரணும். அப்புறம் நைட்டு சாமி ஊர்வலம் வரும் இல்லையா, அப்போ கரகம் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களுக்கு நம்ம அந்த பாத பூஜை பண்ணணும். தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கும்பிடணும். கரகமும் அதுக்கு அவங்க கூடவே சாமியும் அப்படியே வரும். ஆனால் இந்த தடவை ரொம்ப சூப்பராக ஜோடிச்சிருந்தாங்க சாமி. அதாவது 3 பேர் பின்னாடி ஃபஸ்ட்டு விநாயகர், அதுக்கப்புறம் அம்மன், இது லாஸ்ட்டாக முருகர் இந்த பக்கம் திரும்பி பார்க்குற மாதிரி நல்லா சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு விநாயகர், அம்மன், முருகர். இந்த ஜோடிப்பு ஃபஸ்ட் நாள் அம்மன் கோயில் திருவிழா அப்போ ஃபுல் தேர் அலங்காரம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக அற்புதமாக இருந்தது. இது மறுநாள் அங்கே நான்வெஜ்ஜுக்கு இந்த கறி கழுவிட்டு மீதி அந்த தூக்கி சைடில் போட்டிருந்தது. அதில் கீரிப்புல் எப்படி சாப்பிடுது பாருங்கள். கீரிப்புல் இருக்குன்ட்டு எங்கள் அம்மாவுக்கே தெரியாது. அவங்க அங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கே தெரியாது. இதை போட்ட உடனே அப்போது சாப்பிடுவோம். அப்போ தான் அவங்களே பார்த்தாங்க. இது இவ்வளோ புதர் இருக்குது பாருங்கள். அது உள்ளேருந்து கீரிப்புல் இருக்குது. இங்கே பாம்புலாம் கூட நிறைய இருக்கும். ஆனால் அம்மா வீட்டில் நல்லா இந்த அளவுக்கு ஹைட்டு தூக்கி கட்டியிருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடிலாம் நல்லா புதர் மாதிரி இருக்கும். நைட்லலாம் கொஞ்சம் போகிறதுக்கு பயம்தான். இது நெக்ஸ்ட் டே ஐயனாரப்பன் கோவில் திருவிழா எடுத்தது. கடை தெருவெலாம் பாருங்கள் போட்டு நல்லா சூப்பராக பாட்டு நல்லா அமக்கலமாக இருக்கும். நம்மளுக்கு அந்த ஊர் திருவிழானாலே ஒரு ஜாலி தாங்க. அங்கே போயிட்டாலுமே அந்த வைப் வந்துடும். சாமி அப்போ புறப்படுறார் ஐயனாரப்பன். இந்த ஜோடிப்பும் செம்ம அழகாக சூப்பராக இருந்தது. அதாவது குதிரையில் அவர் 2 ஒய்ஃபோட வலம் வர மாதிரி. அவருக்கு வெள்ளையம்மா, பொம்மியம்மான்னு 2 ஒய்ஃப் ஐயனாரப்பனுக்கு. ஐயனாரப்பன் கோயில் திருவிழாவுக்கு ஈவினிங் போய் பொங்கல் வச்சுட்டு வந்துட்டோன்னே சாமி ஊர்வலம் வரும். குதிரையில் ஐயனாரப்பன் வீதி உலா வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த குதிரை சவுண்டு சூப்பராக இருந்தது. அதையும் கேளுங்க. அந்த மேலே சத்தத்தில் ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் ஜோடிப்புலாம் நல்லா சூப்பராக இருந்தது இந்த வருஷம். இது 2வது நாள் திருவிழா. முதல் நாளுக்கு அம்மன் கோவில் திருவிழாவுக்கு அம்மன் வீதி உலா. இது ஐயனாரப்பன் கோவில் திருவிழாவுக்கு ஐயனாரப்பன் வீதி உலா. இப்போல்லாம் நம்ம பிஸி லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி திருவிழாக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.
சாமி கிட்ட பாருங்கள், பார்க்கவே வந்து ரொம்ப கண்கொள்ளா காட்சி, அப்படியே புல்லரிச்சு போச்சு. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த குதிரை சத்தத்தோட ஐயனாரப்பன் வரதுன்றது அதை நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து 3வது நாள் வந்து மஞ்சள் நீராட்டு விழா சொன்னேன் இல்லையா, அந்த சாமி வந்து இப்போ வந்திருக்காங்க. இது வந்து அம்மன். இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிவிடுவாங்க. மீதி டைமில் வந்துட்டு நைட்டில் தான் சாமி வீதி உலா வரும். இப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். பின்னாடி பாருங்கள், பசங்கள்லாம் வந்து வாட்டர் கேனில் தண்ணி, மஞ்சள் தண்ணி எல்லாம் பிடிச்சி அந்த முறையாக இருக்காங்க இல்லையா, மாமன் அத்தை, மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு, அந்த மாதிரி இருக்கவங்க மேலே ஊற்றுவாங்க. இது வந்து காவல் தெய்வம் முன்னாடி, அதுக்கப்புறம் அம்மன் சாமி. அவ்வளோதான். இதோட வந்து திருவிழா வந்து முடிஞ்சு போச்சு, மஞ்சள் நீராட்டு விழாவோட. இது வந்துட்டு அங்கே ஊரில் வந்து டெசர்ட் வந்து ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு சாப்பிட்றதுக்காக இவர் வந்து போயிருந்தார். பக்கத்து ஊரில் தான் போயிட்டு கடை தெரு இருக்காங்க தான் வாங்கினோம், அங்கே வாங்கிட்டு வந்தார். இது வந்து அந்த ப்ரெட் டெசர்ட்டுன்னு சொல்லி விற்கிறாங்க. இது சரி ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. இதில் வந்து ப்ரெட்டு, அதில் வந்து ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர், மேலே வந்து அந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். கொஞ்சம் நட்ஸ் தூவியிருக்காங்க. இதோட ரேட்டு வந்துட்டு 60 ரூபா. இந்த அளவுக்கு கொஞ்சம் தான் இருந்தது. டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா இருந்தது, அவ்வளோதான். இது வந்துட்டு மலாய் ப்ரெட் புட்டிங். இது வந்து ப்ரெட் மலாய் புட்டிங். ரெண்டுமே வந்து டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருந்தது. இதோட வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த திருவிழா வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.